ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பொங்கல் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல பொங்கலுக்கு வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுலேயும் வந்து கொஞ்சம் விதவிதமான பொங்கல் எல்லாமே பண்ணியிருக்கோம். சரி, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் திரட்டிப்பால் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ரெசிபி. ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு, அப்புறமா வந்து அரிசியெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம நாக்கிலே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பர் ஈஸியான, சூப்பர் டேஸ்டியான ஒரு ரெசிபி. இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம வந்து வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் சேர்க்கும் போது நமக்கு வந்து 1/4 கப் வரும். நல்ல ஒரு இந்த பாசிப்பருப்போட வாசனை வரது வரைக்கும் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம வந்து வறுக்கணும். லேசாக ஒரு கோல்டன் கலர் எட்டி பார்க்கோம்ல, அந்த ஸ்டேஜ் வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோட வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்து அரைக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அழுத்தி எடுத்த கப்பில் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். நம்ம லூஸாக எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப் போல் வரும். அழுத்தி எடுத்த கப்பில் 1 கப் துருவின தேங்காய், கூடவே 1 கப் நாட்டு சக்கரை, இது வந்து 150 கிராம். கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே கொஞ்சமாக தண்ணி. நான் வந்து ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி நல்லா மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சாச்சு. இனி இதை வந்து நம்ம பேனில் போட்டு லேசாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். எப்போல்லாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், இதை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டதும் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் அதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வந்து உலர்ந்த திராட்சை சேர்க்கறனாலும் நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதுனால ஓகே, இல்லைனா நம்ம இதோடய சேர்த்து வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுனாலும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து இதோடய வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே மாற்றிடலாம். மாற்றிட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேன்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது. இந்த மாதிரி பேனில் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இனி கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே சேர்ந்து வரும். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் சேர்க்கணும். நெய்யோட அளவு வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். கொஞ்சம் நெய் அதிகமாக இருக்க டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அப்படியே அந்த அல்வா பதம் வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜ் வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்படியே அந்த பேனில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வரும், அந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கையிலையும் ஒட்டாமல் நமக்கு வரும். 2னா ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம பொங்கல் ஸ்பெஷலுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக சேர்க்குறேன். நான் வந்து மொத்தத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு இருக்கும்போது 2 சேர்த்தோம், இப்போ ஒரு 3 சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. அந்த பேனில் ஒட்டலை. அந்த லைட்டை நம்ம சேர்த்த நெய் வந்து பாருங்கள், அந்த ஓரத்தில் வந்து லேசாக அப்படி அந்த தெரியுது. போதும், அதனால இந்த ஸ்டேஜ் போதும். இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய், நான் வந்து கொஞ்சம் ஏலக்காயோட விதைகள் மட்டும் இடித்து வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். எப்போவுமே லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்க்கும்போது அப்படியே அந்த ஷைன் வந்து நல்லா வரும் நமக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அப்படியே திக்காகும். பாருங்கள், நம்மளோட தேங்காய் திரட்டிப்பால்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நம்ம பொதுவே வந்து பாலில் பண்ணுவோம். பாலில் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி தேங்காயில் பண்ணுறது டக்குன்னு ரெடி ஆகிரும். அதுலேயும் வந்து அந்த பாசிப்பருப்பு ஸோ வந்து நமக்கு ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக, ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலவே. டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோன்னு. அந்த தேங்காய், வெல்லம், பாசிப்பருப்பு சேர்ந்தாலே அந்த காம்பினேஷன் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி இது. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.